கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? ஆண்டவருடைய கரம் இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். பிரியமானவர்களே, எனக்கும் கர்த்தருக்கும், உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே இருக்கிற தனிப்பட்ட ஒரு உறவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆம், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீங்கள் செய்யணும். அப்படின்னா கர்த்தருடைய கட்டளைகளை தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கணும். அப்படி இருந்தால் முதலாவது தேசத்திலே மழை பெய்யும். இரண்டாவது, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை உங்களுக்கு திறப்பார். நான்காவது, நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. அநேக மக்களுக்கு கொடுக்கிறவங்களாக கர்த்தரவங்களை மாற்றுவார். இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தில் சற்றேறத்தாழ 100க்கு 90 பேர் பேங்க் லோன் அல்லது இஎம்ஐ இந்த மயக்கும் வார்த்தைகளுக்கு முன்பாக மண்டியிட்டு தேவனுடைய வார்த்தைகளை விட்டு கவனமாக விலகி போகிறாங்க. தெரியாமலாம் விலகி போல, கவனமாக விலகி போகிறாங்க. அதனாலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ கடன் வாங்க மாட்டாய். அநேக மக்களுக்கு நீ கொடுக்கும்படி நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வாதமான மழை உங்கள் குடும்பத்தில் பெய்ய ஆரம்பிக்கும். ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எண்ணி செலவு பண்ணவங்க அள்ளி செலவு பண்ணுறவங்களாக மாறுவீங்க. எண்ணி கொடுத்தவங்க அள்ளி கொடுக்குறவங்களாக மாறுவீங்க. சமீபத்தில் ஒரு பாடலை நான் கேட்டேன், என்னை அது ரொம்ப தொட்டுச்சு. மனிதனை நீ கேட்டால் கிள்ளி கொடுப்பார், இயேசுவை நீ கேட்டால் அள்ளி கொடுப்பார். மனிதனை நீ கேட்டால் கிள்ளி கொடுப்பார், இயேசுவை நீ கேட்டால் அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுப்பார், அள்ளி கொடுப்பார் ஆசீர்வாதங்கள், சொல்லிக் கொடுப்பார், சொல்லிக் கொடுப்பார் வேத வசனங்கள். ஆமாம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கவனமாக செவி கொடுத்து அதை கை கொள்ளும்படி நீங்கள் அது கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார். தேசத்தில்
ஏற்ற வேளையில் மழை பெய்யும். கர்த்தர் தன்னுடைய நல்ல பொக்கிஷாலியாகிய வானத்தை உங்களுக்கு திறப்பார். ஆம், வானம் உடைக்கப்படாது, உங்களுக்கென்று திறக்கப்படும். இரும்பு கதவுகளை உடைங்க, வெண்கலத்தால் பாட முறிங்க அப்படிலாம் கட்டளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே உங்களுக்கென்று தன்னுடைய நல்ல பொக்கிஷாலியாகிய வானத்தை திறப்பார். ஆமாம், கர்த்தர் உங்களுக்கென்று உலகம் உருவாவதற்கு முன்பாகவே என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் தங்கு தடையில்லாமல் தட்டு தடுமாறாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும். நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன உடுத்துவோம், நாளைக்கு எங்கே போவோம், நாளைய பண பிரச்சனை எப்படி டீல் பண்ணுவோம் எப்படிங்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, தேவனுடைய நீதியை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை முதல் இடத்துல வைங்க. தேவனுடைய நீதியில் முதல் இடத்துல வைங்க. அப்போது கண்டிப்பாக பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் பட்டணத்துக்குள்ளேயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, பட்டணத்துக்கு வெளியிலேயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களுடைய மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய மந்தைகள் பெருகும். உங்கள் வீட்டில் ஆகார பஞ்சம் இல்லாதபடி, எண்ணெய் பஞ்சம் இல்லாதபடி, ஆரோக்கியத்தின் பஞ்சம் இல்லாதபடி கர்த்தர் உங்களுடைய ஆகாரங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்கே போனாலும் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் திரும்பி வர இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகர் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் நேரம் செலவு செய்தது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று புறப்பட்டு வருவதை அநேகர் பார்ப்பாங்க. அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படி கர்த்தர் உங்களுக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதியை புறப்பட்டு ஓட பண்ணுவார். ஒருவேளை உங்களை எப்படியாவது கமுத்தரலாம், அழிச்சிடலாம், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சத்துருக்கள் எழும்பினா கர்த்தருடைய பிரசன்னம் அவங்கள முறியடிக்கும். நீங்கள் தலை குனிந்தவங்களா இல்லை, கர்த்தருக்குள்ளே தலை நிமிர்ந்தவங்களா நீங்கள் காணப்படுவீங்க. நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் அப்படின்னு அழைக்கப்படுவீங்க. உங்களை கர்த்தர் என்னுடைய பரிசுத்த மகன், பரிசுத்த மகள் அப்படின்னு அழைப்பார். எல்லோரும் தெரிஞ்சு கொள்வாங்க, ஓஹோ இவங்க கர்த்தருடைய பிள்ளை, அதான் இப்படி ஆசீர்வாதமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, சமாதானமாக இருக்காங்க என்று சொல்லி அநேகர் கண்டுகொள்ளுவாங்க. மாத்திரமல்ல, உங்களுக்கும் பயப்படுவாங்க, கர்த்தருக்கும் பயப்படுவாங்க. ஆமாம், தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை கீழ் நிலையில் வைக்க மாட்டார், மேல் நிலையில் உசத்தி வைப்பார். நீங்கள் கீழே இருக்க மாட்டீங்க, நீங்கள் மேலே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வாளாக மாற்ற மாட்டார், தலையாக உயர்த்துவார். நீங்கள் உயர்த்தப்பட்ட ஜனமாக, உயர்த்தப்பட்ட குடும்பமாக, உயர்த்தப்பட்ட திருச்சபையாக நீங்கள் காணப்படுவீங்க. நீங்கள் இருக்கிற இடங்களில் ஒரு உயர்வு வரும், நீங்கள் இருக்கிற இடங்களில் ஒரு மேன்மை வரும், ஒரு மகிமை வரும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், கர்த்தர் தன்னுடைய நல்ல பொக்கிஷாலியாகிய வானத்தை உங்களுக்கென்று திறப்பார். கடன் வாங்கிய நிலைமை மாறும். அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய கரங்களை வலிப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் தகப்பனே, இன்றைக்கு அநேக பிரச்சனைகள், அநேக மக்கள் ஆண்டவரே இடம் வாங்கிட்டோம், வீடு கட்டிட்டோம், வாகனம் வாங்கிட்டோம், எல்லாம் கடன்லாம் வாங்கியிருக்கிறோம், இந்த இஎம்ஐ எப்படி கட்ட போகிறோன்னு தெரியல என்று சொல்லி யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ
அத்தனை பேருடைய பண தேவைகளை சந்தியும். முதலாவது அவங்க தீர்மானம் எடுக்க உதவி செய்யும். நான் இனி கடன் வாங்க மாட்டேன், என் எல்லா தேவைகளுக்கும் நான் கர்த்தரையே சந்திப்பேன் என்று சொல்லி உடைய முகநோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யும். பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக பணம் வேணுமே, நகை வேணுமே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திருமண செலவுகளை கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்கிற கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, வியாதியின் நிமித்தமாக படுக்கையில் காணப்படக்கூடியவங்க, ஆண்டவரே பணத்தின் நிமித்தம், நகையின் நிமித்தம், ஆண்டவரே கணவன் மனைவி பிரிந்து இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், கர்த்தாவே இந்த பிரிவினைகளை மாற்றும் ஆண்டவரை. அப்பா, குடும்பங்களை ஒன்றாய் இணையும். படித்து வேலைக்கென்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய படிப்புக்கும் அவர்களுடைய தகுதிக்கும் அவர்களுடைய திறமைக்கும் ஏற்ற நல்ல வாழ்க்கை துணையை உருவாக்கித்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் தங்கி இருக்கட்டும். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.